பிரபா சிஎஸ்கே அப்படிங்கிற நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு. சரக்கேத்தி வெல்டிங் அடிக்கிறதுனா என்ன, அப்புறம் நான் வெல்டிங் பண்ணி லேத்தில் டேர்ன் பண்ணும்போது ஓட்டையாக வருது, அப்படி வராமல் இருக்க என்ன பண்ணணும் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இப்போ நம்ம கையில் 2 ஆக்சில் இருக்குங்க. இதில் 2த்துலையுமே ஆயில் சீல் சீட்டிங் பார்க்கணும். அவர் சொன்ன மாதிரியே வெல்டிங் பண்ணி சீட்டிங் பார்க்கணும். ஓட்டையாக வராமல் எப்படி வெல்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை முற்றிலும் ஆரம்ப நிலைமையில் வெல்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வெல்டிங் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை தட்டி விட்டுருணுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் பண்ணும்போது இப்போ ஒரு லேயர் அடிச்சிருக்கோம்ல, அந்த லேயரில் பாதி வெல்டிங் வர மாதிரியும் புது லேயர் வந்து புதுசாக இருக்கிற இடத்துல பாதி வர மாதிரியும் அடுத்த லேயர் அடிக்கணும். இப்படியே நம்ம அடுத்தடுத்த லேயர்ஸை ஏற்கனவே அடித்த வெல்டிங் லேயர் உள்ள பாதி வர மாதிரியும் புதுசாக அடிக்காத இடத்துல பாதி இருக்க மாதிரியும் பார்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு லேயர் அடிச்சுட்டு அடுத்த லேயர் அடிக்கும் போது இடையில கேப் விட்டிங்க அப்படின்னா இந்த பள்ளமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஃப்ளக்ஸை க்ளீன் பண்ணாமல் அடிச்சிங்க அப்படின்னா ப்ளவுல்ஸ் வரதுக்கான ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெல்டிங் அடிச்சுட்டு லேத்தில் டேர்ன் பண்ணி பாருங்கள், பக்காவாக வரும் பிரபா. ஸோ இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ஆரம்ப நிலைமையில் வெல்டிங் அடிக்கிறவங்களுக்கு இப்போ பாருங்களேன் இந்த வெல்டிங் எப்படி இருக்குன்னு. ஸோ எந்த இடத்துலையும் கேப் வரல பாருங்கள், இப்படி தான் அடிக்கணும். என்னுடைய பதிவுகள் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வெல்டர் ஆகலாம். நன்றி.